இந்த மாதிரி எதனா ஒரு ஃப்ரெண்டு வந்திருந்தானா டேக் பண்ணுங்க. பஸ்டட் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருந்தா வச்சுக்கலாம், அவனையும் லைக் பண்ணுங்க அவனை. நடுவுல மாறுறானா மாறக்கூடாது, போட்டுக்கு வந்துருவான் என்னென்னமோ சொல்லி ஏமாத்தி. ஆமா, என்ன கோத்து விட்டானா நான் என்ன பண்ணுவேன்? புத்திசாலி. நடுவுல மாற சொன்னேன், அந்த பையன் மாறவே இல்லை, கால் வலிக்கு விட்டுருங்க, கால் வலிக்குது. நானும் கஷ்டப்பட்டு இடையில அந்த கம்பி வர டப்புன்னு திருப்பிச்சு, விரல வேற டம்மால்னு ஆச்சுது. இவனை நடுவில் மாற்ற சொன்னா இறங்கி ஓடுவான், அந்த மாதிரி பண்றாரு. நான் அந்த மாதிரி ஓடுறேனாடா நடு ஏன்ச்சிக்கிறன்ற பேர்ல ஒரு சைடு இறங்கி விட்டுருவேன். நீ தானே அந்த வேலையை பண்ணுவேன். ஷோ பேக் கூட போட்டு வெயிட் சப்போர்ட்டுக்கு அதை அங்கே வச்சுட்டு சரி வந்துருக்கலாம்டா. போட் ஹவுஸ்ல அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்ஸ். நாக்கு தள்ளிச்சு, இன்னும் 4 கிலோமீட்டர் நடக்கும். ரொம்ப டயர்டாக இருக்கிறேன். ஏதாவது வாங்கி கொடு, சம்மடி வாங்க. முதல்ல கடை இருக்குது, சூப்போ மோரோ என்ன ஆகுதோ வாங்கி கொடு, எனர்ஜி ஏற்றிக்கிட்டு போகிறேன். சரி, இதோட அடுத்த வீடியோவில் பார்க்குறோம், அதோட கிளம்புறோம். டாடா பை பை. மறக்காம லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபு செத்து போயிட போகிறான். இவரை மட்டும் பார்த்துங்க, கொஞ்சம் சொல்லி இடையில மாறலாம் அந்த மாதிரிலாம் நோட் பண்ணி வச்சுங்க. அதனால் அவர் என்ன பழி வாங்கலை, இவன் தான் என்ன இது பழி வாங்கலை. அவர் பின்னாடி உட்காந்து நடுவில் போட்டு கவுந்துக்கும், யாருக்கு என்ன தெரியும். இடையில மாறலான்னு அந்த ஒரு வார்த்தை முன்னாடி சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்களேன், இவனை நான் அங்கேயே மாற்றிருப்பேன். மரியாதையாக மாறு, அடிச்சு தள்ளி மண்டியை கை வச்சு மாற சொல்லியிருப்பேன். கால் வலிக்குதுரா, உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா, விரல் வலிக்குதுரா, டம்மால்னு வச்சுதுரா.